வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. சென்னை எழும்பூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தென்னிந்திய நாணய சேகரிப்பாளர்கள் மற்றும் நண்பர்கள் சங்கம் சார்பில் 4வது மகா ஞானவியல் மற்றும் தபால் தலை கண்காட்சி நேற்று முன்தினம் ஜூலை 31 கோலாகலமாக தொடங்கியது. வரலாற்று சிறப்புமிக்க நமது முன்னோர்கள் பயன்படுத்திய பழங்கால நாணயங்கள், அரிதான ரூபாய் நோட்டுகள் மற்றும் அரிய வகை தபால் தலைகளை காண இங்கு சிறப்பு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பழைய பிரிட்டிஷ் இந்திய காலத்து நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், குடியரசு கால நாணயங்கள் மற்றும் பல்வேறு வெளிநாட்டு நாணயங்களும் இந்த கண்காட்சியின் முக்கிய ஆகர்ஷணாக இடம்பெற்றுள்ளன. நாணய சேகரிப்பு மற்றும் தபால் தலை ஆர்வலர்கள் தங்களுக்கு தேவையான சேகரிப்புகளை வாங்கவும் விற்கவும் இது ஒரு மிகச்சிறந்த தளமாக அமைந்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மாண்ட கண்காட்சிக்கு முதல் நாளிலிருந்தே மக்கள் வெள்ளம் கட்டுக்கடங்காமல் வந்த வண்ணம் உள்ளது. இன்று 2வது நாளாக கூட்டம் மேலும் களை கட்டியுள்ளதாக தென்னிந்திய நாணய சேகரிப்பாளர்கள் சங்கத்தினர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். இன்னும் ஒரு நாள் மட்டுமே இந்த கண்காட்சி நீடிக்க உள்ளதால் ஆர்வலர்கள் அனைவரும் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். என் பேர் திருநாவுக்கரசு. சென்னை பெரம்பூரில் இருக்கேன். எனக்கு இந்த சின்ன வயசுலேயே இந்த காயின் கலெக்ஷன் பண்ணுறது, ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறது, ஃபாரின் நோட் கலெக்ஷன் பண்ணுறது, ஃபாரின் காயின் கலெக்ஷன் பண்ணுறது, வெரைட்டியான காயின்ஸுங்க நான் கலெக்ஷன் பண்ணுவேன். முதல்ல ஒரு ஹாபியாக இன்னும்போது இதை நான் என்னால் முடிஞ்ச இருக்கு நான் ஊக்குவிப்பேன். இப்போ எந்த காயினாக இருந்தாலும் எடுத்து வைங்கன்னு. சரி, இதே நம்ம இதை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணுன்ற நமக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சோன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் காயின்ஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்புறம் ஏன் இந்த சென்னையில் இதை நம்ம ஒரு எக்ஸிபிஷனாக பண்ணி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏன் தோன்றக்கூடாதுன்று நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸிபிஷன். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர்கள் எல்லாருமே திரு மோகன் சார் அவரும் இவர் ரொம்ப பழைய நிறைய ஊர்லேருந்து இங்கே வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக பண்ணின்னு இருக்காருங்க. இவருக்கு தெரியாத ஸ்டாம்ப்பு, இதோடைய விலை மதிப்பு நானே சில ஸ்டாம்ப்ஸை பார்க்கலனாலும் இவங்கள மாதிரி பெரியவங்கிட்ட போய் இதோடைய நாலேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாருமே பொதுமக்கள்கிட்ட இருக்க நாணயங்கள் மட்டும் இது செல்லாது என்ற போட்ட ரூபாய் நோட்டில் தனி மதிப்பு இருக்குங்க. ஆனால் சில பேர் போலியாக இது லட்சக்கணக்கு போகும், கோடிக்கணக்கு போகுன்றது அப்படி ஒரு இதுவே கிடையாதுங்க. அதெல்லாம் போலின்னு நினச்சிங்க. கலெக்ஷன் பண்ணுறது வந்துங்க நமக்கு சக்திக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு நாணயமும் கலெக்ஷனும் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா மினிமம் காசு 5 ரூபாலேருந்து 10 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப அதிகபட்ச போனால் 20-25,000 ரூபா விட்டது. அதெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபா தான் பேஸ் வேல்யூ என்பது 1 ரூபா தான். ஆனால் இந்த நாணயத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி காயினுக்கு சில பல காயின்களுக்கு தாங்க வேல்யூ இருக்குது. அது எதுக்கு சொன்னால் இயர் வைஸ் சொல்லுவாங்க, மின்ட் வைஸ் சொல்லுவாங்க. அதுலேயே அந்த பல இது பொதுமக்களுக்கு இப்போ அதோடைய புக்கு கைடன்ஸ் வருதுங்க. அதை வாங்கிட்டாலே இது நமக்கு யாரும் சொல்லி தெரியணுன்றது இல்லை. அது மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குது, அதோடைய கண்டிஷன் என்ன இருக்குது, அதுக்கு பார்த்து தாங்க வேல்யூவேஷனு. இப்போ போலியா யூடியூப்பில் அது 1 லட்ச ரூபா போகும், 2 லட்ச ரூபா போகும், 10 லட்ச ரூபா, அதெல்லாம் போலிங்க. அது கிடையாது. அது மக்களை ஏமாத்துற இதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையான கலெக்ஷன் காயின் பண்ணுறவங்க, இது ஹாபியாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பல ஊர்லேருந்து நாணய ஆராய்ச்சியாளரும் சார்ந்த மாதிரிலாம் ஸ்டாம்ப் ஆர்வலர் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் ரொம்ப இந்த நாணயத்துக்கு பல நாட்டு சுற்றினுக்காரு. யார் நம்ம திரு மோகன் சார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இல்லாத எல்லாம் கிட்டத்தட்ட அவர்கிட்ட இல்லாத கண்ட்ரி காயினே கிடையாதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கலர் காயின் இருக்கும். நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஒரு அமெரிக்கா சென்ட்டு பார்த்துருப்போம், அதேமாரி மலேசியன். இது பார்த்திங்கன்னா இந்த சாதாரண அது யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் கிடையாது. ஆனால் அதில் ரேரிட்டின்னா
அந்த மாதிரி காயின் வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம பெற்றோர்கள் முக்கியமாக நம்ம இது வந்து சொல்கிறது பெற்றோர்கள் தான் சொல்லணும். அவங்களோட குழந்தைங்களுக்கு நாணயத்தை பற்றி தெரிவிங்க. இட்டுன்னு வந்து இந்த மாதிரி கண்காட்சி வந்து எல்லாம் எல்லாம் பொதுவாக எல்லா இடத்துலையுமே அனுமதி இலவசம் தான் பார்த்துருப்பாங்க. நீங்கள் எங்கே சினிமா போகலாம், பார்க்கு போகலாம். இதை ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது நாணய கண்காட்சி கிட்டுங்க. அதில் அவங்களுக்கு சில நாலேஜஸ் கிடைக்குங்க. அந்த காயின்ல பல நாலேஜ் கற்றுக்கலாங்க. அதில் ஒரு சின்ன டாட்டு வருங்க. அந்த டாட்டுக்கு பின்னால் நம்முடைய வரலாறு மறைஞ்சிருக்குங்க. அதை மக்கள் அதை தெரிஞ்சுக்கணுங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 3 நாளாக அந்த கண்காட்சி நடக்குதுங்க. நேற்று வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் எல்லோருக்கும் இங்கே வரலாம். சென்னை இந்த இடம் வந்து எக்ஸிபிஷன் நடக்கிற இடம், அந்த கண்காட்சி நடைபெற இடம் வந்து சென்னை எக்மூர். பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னா நம்ம சொல்லுவோம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது குழந்தைகள் நல மருத்துவமனை, பேபி ஹாஸ்பிட்டல்னுவாங்க. அதுக்கு பக்கத்து பில்டிங்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சென்னை ஹோட்டல் உடுப்பின்னுவாங்க, இல்லைன்னா மச்சான்னுவாங்க. பேர் பண்ண இடம் பக்கத்து பில்டிங்கு தாங்க நடைபெறும். எல்லாரும் வந்து பாருங்கள். உங்ககிட்ட இருக்க காயின் இங்கே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, கலெக்டர் இருப்பாங்க, வியாபாரி இருப்பாங்க. அவங்ககிட்ட தெரியாதவங்க வந்து காமிங்க. உங்களுக்கு சில விஷயம் உங்களுக்கு புரியலாம், அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க இதெல்லாம் எங்களுக்கு இல்லை, எங்ககிட்ட இந்த காயின்னா அவங்களுக்கு தேவைன்னா வாங்கிப்பாங்க. அதுக்கு உண்டான விலை மதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ₹1 காயின் ஏன் உங்களுக்கு அந்த ₹1 காயினே ஒரு ₹1000 கூட இருக்கும். உங்களுக்கு தெரியாது ₹1 தான்ட்டு. அந்த ₹1000 கொடுத்து இங்கே வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. முக்கியமாக எல்லாருக்கும் அனுமதி இலவசம். கண்டிப்பாக வாங்க. இதெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதுங்க. இந்த நம்முடைய தமிழர் பண்பாடு உள்ள சில காயின்கள் இருக்குது. ஏன் கரன்சி ஏன் நம்ம வெளிநாட்டு காயினில் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் இருப்போம். மொரீசியன்ற நாட்டில் வந்து நம்ம தமிழ் எல்லா நாட்டோட நம்ம காயின் இருக்குங்க. வந்து பாருங்கள். அனுமதி இலவசம், அனுமதி இலவசம். கேளுங்க. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீசனபிளாக தான் விற்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ₹1,00,000 பண்ணுறாங்க, ஐயோ இங்கே லட்சம் மேலே, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. மினிமம் ₹10 ₹10 காயின்லேருந்து அதிகபட்சம் இப்போ சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இவங்களே ₹1000 குத்துவாங்கன்னா அந்த ₹1000 வாங்கி தான் இவங்க ₹1200 விற்பாங்க. அந்த மாதிரி தாங்க ஒரு ₹200 லாபம் கிடைக்கும். இது எதுவுமே நீங்கள் வந்து அந்த மாதிரி கனவு கண்டுறது, ஐயோ இது லட்சம் போகும், கோடி போகுன்றது அப்படி ஒரு இமேஜினேஷனே இங்கே கிடையாதுங்க. புரியுதுங்களா. இந்த காயினுடைய வேல்யூ ₹5 இருக்குங்க. அதே பார்த்தீங்கன்னா சில காயின் இருக்குது, ₹5 காயின் இருக்குது. கண்டிப்பாக ₹5ன்றது 30,000 வரைக்கும் வேல்யூ இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கார்பரேஷன் விட்டுருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம். அந்த காயின் அது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க காயின் எல்லாமே அந்த காயின் தான் சொல்ல முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா காயின் வல்லுநர் இருக்காங்க, ஆர்வலர் இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த காயின், ஐயா இந்த காயின் இது போதுங்க, நீங்கள் உங்களுக்கு ரேட்டு தெரியனால அவங்க வந்து ரீசனபிளாக இந்த காயின் 20-25,000 நான் வாங்கிக்கிறேங்க. அதை வாங்கி தான் அவங்க 30,000 விற்பாங்க. இதுதாங்க உண்மை. நீங்கள் நினைக்கிறது லட்சம் கோடின்றத ஒரு இதுவே கிடையாதுங்க. அப்படி இருந்தால் அது போலிங்க. அப்படி ஒன்றே வேணாம். இது மீட் பண்ணுன்ற ஒரு இதுவே இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைரி இங்கே வச்சுருக்கோங்க, நோட்டு வச்சுருக்கோம். உங்கள் ஃபோன் நம்பரு கொடுத்தலாம். அடுத்தது சென்னையில் எங்கே நடந்தாலும் உங்களுக்கு குறுஞ்செய்தி வந்துருங்க, மெசேஜ் வந்துடும். நீங்கள் தாராளமாக எங்களை தான் வரணும் பார்க்கலாம், இல்லை நீங்களாம் வந்து தாராளமாக பார்க்கலாம். எந்த ஒரு கண்காட்சியில் வந்து நீங்கள் வந்து ₹10 ₹20 கொடுத்துட்டு போனோம், இல்லை ₹50 கொடுத்துருவோம். அனுமதி இலவசங்க. தாராளமாக பாருங்கள். இது முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா பள்ளி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இட்டுனுவாங்க. கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து பாருங்கள். மாணவர்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு தெரியல சில விஷயம் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஏன் எனக்கே சில விஷயம் தெரியாதுங்க. நான் தெரிஞ்சுங்கன்னா அதை இவரை மாதிரிங்கிட்ட நம்மளோட அனுபவம் ரொம்ப அனுபவசாலி, இவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேங்க. அந்த மாதிரி தாங்க இது வேறு.